friends, welcome to our channel Easy Aviatrix. இன்னைக்கு இந்த வீடியோல 12th முக்கியமான ஒரு 3 மார்க் கான்செப்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். காஸ் ஜோர்டன் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த காஸ் ஜோர்டன் மெத்தட் பார்த்தீங்கன்னா either 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்பாங்க. ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற டெக்னிக் பேரு தான் இந்த காஸ் ஜோர்டன் மெத்தட். ஓகேவா? 2x2 கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே 3x3னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எழுதிக்கலாம். given a equal to the மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 0 5 -1 6 இல்லையா? ஸோ இதான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ். இதை காஸ் ஜோர்டன் மெத்தட் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ காஸ் ஜோர்டன் மெத்தட் யூஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் ரோ எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு மெத்தடு மென்ஷன் பண்ணலைன்னா உங்கள் சாய்ஸ், எந்த மெத்தட் யூஸ் பண்ணினாலும் நீங்கள் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். பேசிக் ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant A at J உண்டு இல்லைங்களா? அந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே காஸ் ஜோர்டன் மெத்தடுன்னு கொடுத்ததுனால ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் சிம்பிள் போட்டுட்டு ஏ, அதுக்கு பிறகு ஒரு பார் சிம்பிள் போட்டுட்டு, இது என்ன ஆர்டர்? 2x2 மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் என்னது? 2 இல்லையா? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2, அதுதான் ஏ பார் I2. ஸோ இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கலாமா? ஸோ என்ன மேட்ரிக்ஸ்? ஏ மேட்ரிக்ஸ் தானே. ஸோ ஏ என்னது? 0 5, அதுக்கு பிறகு -1 6. ஓகேவா? பார், அதுக்கு பிறகு 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ 1 0 0 1. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 11லேயே வந்திருக்கும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னது? ஜஸ்ட் 1 0 0 1, அவ்வளோதான். இது 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா இதே மாதிரி 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி வரும். இதான் I3, அதாவது 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல 2x2 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ், அதாவது இந்த 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த கான்செப்டே உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா, இதுதானே ஏ மேட்ரிக்ஸ் இல்லையா? இந்த ஏ மேட்ரிக்ஸை சில எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாத்துறீங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸில் உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேற மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ அந்த ஸ்டெப்பு தான், அதாவது அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாறிடும். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஏதோ ஒரு டிஃபரெண்டான ஒரு ஆன்சரை கொண்டு வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர், அதுதான் ஏ இன்வர்ஸ். ஓகேவா? சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ், அதாவது இந்த ஏ மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்த போறோம். அதுக்கு நிறைய எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? புரியுது இல்ல? ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போற கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐடியா என்னன்னா, இந்த சைட்ல நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதி வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எதுக்காக எழுதி வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஏ மேட்ரிக்ஸோட முதல் எலிமெண்ட் உங்களுக்கு ஒன்னா இருக்கணும். ஓகேவா? ஸோ அது ஒன்னா இருக்கா நீங்க செக் பண்றீங்க. இல்ல, ஒன்னா இல்ல, ஜீரோவா இருக்கு. ஸோ இன்கேஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா நீங்க வேற எந்த இதுவுமே நீங்க அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா ஜீரோ எல்லாத்தையுமே என்ன பண்ணி விட்டுரும்? ஜீரோ ஆக்கி விட்டுரும் இல்லைங்களா? அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது அல்லது டிவைட் பண்ணும்போது சொல்றேன். ஓகேவா? அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன இன்டர்சேஞ்ச், அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க என்னென்ன ஆப்ரேஷன் பண்றீங்களோ அதை சைட்ல எழுதிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த எலிமெண்ட், அதாவது என்ன இருக்கலாம்? -1 இருக்கு இல்லைங்களா? ஸோ அதாவது -1 எந்த ரோல இருக்கு? செகண்ட் ரோல இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ R1 exchanged with or interchanged with R2. ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம் முதல் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதை நீங்க பண்ணும்போது மொத்தமா கம்ப்ளீட்டா மாத்தணும். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் மாத்திட்டு இருக்க கூடாது, இதுவும் மாறும். ஓகேவா? ஏன்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோ தான், இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ரோ தான், இது ஃபுல்லாவே உங்களுக்கு செகண்ட் ரோ தான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க தனித்தனியா இது தனியான்னு டீல் பண்ண கூடாது. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஸோ செகண்ட் ரோ அப்படியே ஃபர்ஸ்ட் ரோவா மாறும், ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே செகண்ட் ரோவா மாறும், அவ்வளவுதான். புரியுதா? ஓகேவா? ஸோ நடுவில் இந்த பார் போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் மொதல் ஆப்ரேஷன். ஏன் இது பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்
நமக்கு 0வா இருந்ததுனால ஜஸ்ட் வேற ஒரு நம்பர் வந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இதே இது 1 அமையிற மாரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. வேற நம்பர் அமைஞ்சது ஒருவேளை இங்க உங்களுக்கு 5 அமைஞ்சிருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அந்த 5வ 1 ஆக்கணும்னா 5ஆல டிவைட் பண்ணிட்டா போதும். சோ ஜஸ்ட் அந்த எலிமெண்டரி ஆப்பரேஷன் நீங்க யூஸ் பண்ணி இத 1 ஆக்கிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப அகைன் நீங்க பாக்குறீங்க. இதுதான் முதல் டார்கெட் இல்லையா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆகணும். சோ இப்போ நீங்க செக் பண்றீங்க. 1 ஆகல. சோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டா போதும்? -1 -1ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எலிமெண்ட் 1 ஆயிரும் இல்லீங்களா? சோ ஜஸ்ட் அத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது. which means அந்த -1 மட்டும் தான் நீங்க -1ஆல டிவைட் பண்ணி 1 ஆக்க முடியாது இல்லீங்களா? சோ அந்த -1 எந்த ரோல இருக்கோ அந்த மொத்த ரோவுமே மாறும். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? R1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோவ கம்ப்ளீட்டா -1ஆல டிவைட் பண்ணணும். அல்லது இது வேற மாதிரி கூட நீங்க எழுதலாம். R1 implies -1 into R1 அப்படி கூட நீங்க எழுதலாம். தப்பில்ல. ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்ப சப்போஸ் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே -1க்கு பதிலா 5 இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? R1 by 5 தான் போடுவீங்க. புரியுதா? R1 implies R1 by 5 போடுவீங்க. அதாவது 5ஆல டிவைட் பண்ணும்போது 5 by 5 1ஆ மாறும். இதுதான் லாஜிக். ஓகேவா? சோ அதுதான் அடுத்த ஆப்பரேஷனா நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாவுமே உங்களுக்கு -1ஆல டிவைட் ஆகும். which means சைன் அப்படியே மாறும். இல்லீங்களா? கரெக்ட்டா? சோ -1 +1 ஆகும். +6 -6 ஆகும். 0 இட் ஹாஸ் நோ சைன் இல்லையா? அதனால 0 1 -1 ஆகும். செகண்ட் ரோக்கு எந்த ஆப்பரேஷனும் நீங்க பண்ணல. சோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? சோ நடுவுல இந்த பார் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சரியா? சரியா? ஓகே. சோ இப்ப அடுத்தது மறுபடியும் நீங்க செக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இப்ப 1 ஆயிடுச்சு இல்லீங்களா? அதுக்கு பிறகு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கான்செப்ட்க்கு வாங்களேன். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆக்கிட்டோம். அடுத்து உங்க டார்கெட் என்னன்னா, எத 1 ஆக்குறோமோ அதுக்கு கீழ இருக்கிற நம்பர 0 ஆக்கணும். இப்ப நான் 2x2ங்கிறதுனால ஒரே ஒரு எலிமெண்ட் தான் கீழ இருக்கும் இல்லீங்களா? 3x3ங்கும்போது கீழ இன்னொரு நம்பரையும் நீங்க 0 ஆக்க ட்ரை பண்ணணும். அடுத்த ஸ்டெப்ல ஓகேவா? சோ இங்க 2x2ங்கிறதுனால இன்னும் சிம்பிள். ஜஸ்ட் ஒரே ஒரு எலிமெண்ட்ட 0 ஆக்கிட்டா போதும். ஓகேவா? அதையும் நம்ம ஆல்ரெடி அட்டைன் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பண்ண ஆப்பரேஷன்ல அதுவுமே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா? அதனால அந்த எலிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடுச்சு. சோ ப்ராப்ளம் இல்ல. அடுத்தது நீங்க செகண்ட் இதுக்கு வரீங்க. அதாவது நான் எப்பவுமே என்ன சொல்வேன்? ஃபர்ஸ்ட் 1 ஆக்கணும். அதுக்கு பிறகு தான் 0 ஆக்கணும். சோ நெக்ஸ்ட் டார்கெட் இந்த எலிமெண்ட்ட 1 ஆக்குறது. அந்த எலிமெண்ட்ட பாருங்க. அந்த எலிமெண்ட் என்னவா இருக்கு? 5ஆ இருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்ன அதே கான்செப்ட் இங்க ரிப்பீட் ஆயிடுச்சு. என்ன 5 வந்துச்சுன்னா என்ன ஐ மீன் எந்த நம்பர் வந்தாலுமே அத 1 ஆக்கணும்னா அதே நம்பரால டிவைட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் ஆப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்டின்னா, செகண்ட் 5 எந்த ரோல இருக்கு? செகண்ட் ரோல தானே இருக்கு இல்லீங்களா? அப்ப அந்த செகண்ட் ரோவ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிட்டா போதும்? செகண்ட் ரோ அதாவது R2 implies R2 divided by 5 பண்ணிட்டா போதும். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? அப்ப இந்த சைடு என்ன இருந்தது? A bar I2 equal to ஓகேவா? சோ இதுக்கு ப்ரீவியஸ்ல என்ன இருந்தது? ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எந்த மாற்றமும் பண்ணல. செகண்ட் ரோ மட்டும் தான். சோ ஃபர்ஸ்ட் ரோ இருக்கிறத அப்படியே எழுதுங்க. ஓகேவா? 1 -6 0 1 கரெக்ட்டா? 0 -1 ஓகேவா? அதுக்கு பிறகு செகண்ட் ரோ தான மாத்தணும். 5ஆல டிவைட் பண்ணணும். சோ 0 by 5 0 ஆயிருமா? ஓகேவா? அடுத்தது 5 by 5 1 ஆயிருமா? அதுக்காக தான் நம்ம பண்ணோம் இல்லையா? அதுக்கு பிறகு இதையும் நம்ம பண்ணணும். 1 by 5 உங்களுக்கு என்ன ஆயிரும்? 1 by 5 அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 0 by 5 என்ன ஆகும்? 0 ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? பாயிண்ட் புரியுதா? சோ இப்போ நடுவுல அந்த பார் போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட நம்ம டார்கெட்ட நெருங்கிட்டோம். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னது? 1 0 0 1 கரெக்ட்டுங்களா? ஓகேவா? ஆல்ரெடி இந்த 1 அட்டைன் பண்ணிட்டோம். அடுத்து கீழ இருக்கிற 0 அட்டைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுல உள்ள 1 அட்டைன் பண்ணிட்டோம் இல்லையா? 1 முடிஞ்சு 0 முடிஞ்சு இந்த 1 முடிஞ்சு. இப்ப நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னா இத 0 ஆக்கணும். which means இந்த நம்பரை 0 ஆக்கணும். கரெக்ட்டா இல்லையா? ஓகேவா? சோ எத நீங்க 0 ஆக்க ட்ரை பண்றீங்களோ சோ அத ஃபர்ஸ்ட் ரோல தானே இருக்கு. சோ R1 implies எது ஆல்ரெடி 1 ஆயிடுச்சோ அத ரெஃபரன்ஸ் ஆச்சு தான் நீங்க எலிமெண்டரி ஆப்பரேஷன் போடணும். புரியுதா? அப்ப R1 implies எந்த நம்பரை இது கூட ஆட் பண்ணா உங்களுக்கு 0 வருதுன்னு பாக்குறீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் ரோ. இப்ப செகண்ட் ரோ தானே உங்களுக்கு 1 ஆயிருக்கு. சோ அதை வச்சுதான் நீங்க யோசிக்கணும். சோ புரியுதா? இப்போ நீங்க இதை ஷார்ட்டா யோசிக்கணும்னா -6 தானே இருக்கு. -6 அதே மாதிரி 1 -6ன்னா மைனஸ் ஐ மீன் மைனஸ் சிம்பிள். 1ன்னா பிளஸ் சிம்பிள். சோ டிஃபரண்ட் சைன் இருக்கு. சோ ஆட் பண்ணாதானே உங்களுக்கு 0 ஆகும் இல்லீங்களா? -6 + 6 இருந்துச்சுன்னா -6 + 6 கேன்சல் ஆகி 0 ஆகும் இல்லீங்களா? அப்போ இந்த இடத்துல பிளஸ் வரும். ஓகேவா? எந்த நம்பர் கூட
இந்த செகண்ட் ரோல உள்ள இந்த 1 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0 வரும். இதுதானே நீங்க செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு இக்குவேஷன் மாதிரி இப்படி நோட் பண்ணிக்கலாமா? நான் ஏன் இந்த இக்குவேஷன் ஃபார்மேட்ல மாத்தி கண்டுபிடிங்கன்னு சொல்றேன்னா இது ஈஸி ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம். அதனால உங்களுக்கு டக்குன்னு நீங்க எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இனி இதே மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த காஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் உங்களுக்கு ஒன்னா தானே இருக்கும். அதனால டக்குன்னு நீங்க யோசிச்சிடலாம். 1 இல்லாத பட்சத்துல நீங்க யோசிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அதுக்காக தான் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுத ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த -6 தானே உங்களுக்கு 0 ஆக்கணும். ஓகேவா? அப்போ -6 1 கூட ஏதோ ஒன்று ஒரு நம்பரை அந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் 0ன்னு கிடைக்கணும் இல்லைங்களா? அப்ப எந்த நம்பர்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு இக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சொல்லுது புரியுதா? அப்ப -6 ஏன் அடிஷன் போட்டிருக்கேன்னு புரியுது இல்ல? ஏன்னா -6 இங்க +1 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் சைன் இருக்கும்போது நீங்க ஆட் பண்ணாதான் உங்களுக்கு 0 ஆகும் இல்லைங்களா? ஒருவேளை சேம் சைன் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணாதான் 0 ஆகும். அதுதான் ஐடியா. ஓகேங்களா? அதனாலதான் இங்க பிளஸ் போடுறேன். அதுக்கு பிறகு இந்த 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இன்டூ 1 தானே இங்க இருக்கு ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்ப எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ் ஆயிருமா? -6 இங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? +6 ஆயிரும். அப்ப எக்ஸுக்கு 6. அதாவது 6ஆல செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணாதான் இந்த -6 உங்களுக்கு 0 ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது அப்படியே நீங்க இக்குவேஷனா எழுத போறீங்க. புரியுதா? ஓகேவா? R1 தானே நீங்க மாத்த போறீங்க. -6 R1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோல தானே இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க இந்த -6ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ இல்லைங்களா? அப்ப இங்க R1ன்னு போட்டுப்பீங்க. அடுத்த சிம்பிள் என்னது? பிளஸ். அப்படியே பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல அந்த நம்பரை அப்படியே போடுங்க. 6 1 என்னது? செகண்ட் ரோ. அப்போ +6 into R2 அவ்வளவுதான். ஆக்சுவலி இதுல டக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். -6 +6 போட்டாதான் உங்களுக்கு 0 ஆகும். ஏன்னா 1 தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எலிமெண்ட். அதனால டக்குன்னு நீங்க யோசிச்சிடலாம். இதுல நீங்க இந்த அளவுக்கு நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மத்த ப்ராப்ளத்துல உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே 1 ரெஃபரன்ஸ் எலிமெண்டா வராது. அதுக்காக தான் இதை சொல்றேன். புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ இது அந்த எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணிட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தானே மாறும்னு சொன்னேன். அதை அப்படியே கண்டுபிடிச்சு இங்க எழுதிட வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க மாத்தணும். அப்போ R1 implies R1 + 6R2 அப்படிதானே? அப்போ R1 என்னது? இங்க 1 + 6 into கரஸ்பாண்டிங் R2 என்னது? 0 இல்லைங்களா? ஸோ 6 into 0. ஸோ 1 + 0 1. ஓகேவா? அதுதான் ஆக்சுவலி இந்த நம்பர் மாறாது. ஓகேவா? நீங்க எது செக் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாறாது. ஏன்னா அதனாலதான் நம்ம இதை 1 ஆக்குறோம். அதுக்கு கீழே இருக்கிறத 0 ஆக்கிட்டு அடுத்த இதை 1 ஆக்கிட்டு தான் அடுத்த 0 ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சொல்றது புரியுது இல்ல? ஓகேவா? சரி, அடுத்த எலிமெண்ட் பாருங்க. -6. ஸோ -6 + 6 into R2 என்னது? 1. ஸோ -6 + 6 உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ அதுக்காக தான் அதை போட்டோமே இல்லைங்களா? ஓகே. இப்போ இந்த எலிமெண்ட் கவனமா பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். R1 அதாவது 0 + 6 into R2 என்னதுங்க? 1/5 இல்லைங்களா? கரஸ்பாண்டிங் R2 புரியுது இல்லைங்களா? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட். ஸோ 0 + 6 1/5 என்ன வரும்? 6/5 அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? 6/5. அதே மாதிரி அடுத்த எலிமெண்ட். ஓகேவா? -1 + 6 into கரஸ்பாண்டிங் R2 என்னதுடா? 0. ஓகேவா? ஸோ 6 into 0. ஸோ -1 + 0 -1ன்னு வரும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இங்க -1. செகண்ட் ரோக்கு நம்ம எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே நீங்க போட்டுட்டா போதும். ஓகேவா? 1/5 0. ஓகேவா? சரியா? நடுவுல இந்த பார் போட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எதுக்காக பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்த A மேட்ரிக்ஸ் எப்படி இருந்த A மேட்ரிக்ஸ் இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? சோ 2x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாறிடுச்சு. சோ இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்தவங்க எப்படி மாறிட்டாங்கன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மாறிட்டாங்க இல்லைங்களா? சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அதாவது A இன்வர்ஸ். அவ்வளவுதான் இங்க. ஓகேவா? சரியா? அப்ப therefore answer A inverse equal to 6/5 - 1 1/5 0. அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். டிஸ்ப்ளே பண்ணி காட்டுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? புரியுது இல்ல? ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் பண்றோம். நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேவா? நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சைட்ல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் அதாவது கொடுத்திருக்கிற A மேட்ரிக்ஸை நீங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் நான் ரிப்பீட் பண்றேன். மொதல் எலிமெண்ட் உங்களுக்கு 0வா இருக்கிற பட்சத்துல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் அடுத்த ரோ அதாவது செகண்ட் ரோவோ
இன்கேஸ் தேர்ட் ரோ இருந்துச்சுன்னா தேர்ட் ரோலயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு பெட்டரான கான்செப்டுக்குள்ள மூவ் பண்ணுதோ அந்த ரோக்குள்ள மாத்திக்கோங்க. ஓகேவா? இங்க ஜீரோ இங்க வேற வழியே இல்ல. செகண்ட் ரோக்குள்ள தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால தான் முதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் R1 எக்ஸ்சேஞ்ச் R2ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு மறுபடியும் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆயிடுச்சான்னு. இல்ல -1 இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுதான் இங்க நான் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளைன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆர் அந்த நம்பரால டிவைட் பண்ணணும்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஏன் இத டிவைடுன்னு கிளியரா சொன்னேன் அப்படின்னா, மேபி வேற நம்பர் 5 வந்துச்சுன்னா 5ஆல டிவைட் பண்ணி தான் நீங்க கான்செப்ட் மூவ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் டிவைடுன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்ப -1 டிவைட் பண்ணா அதாவது சைன் சேஞ்ச் அப்படியே மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உங்களுக்கு 1 மாறிடுச்சு. ஆன் தி ப்ராசஸ் உங்களுக்கு செகண்ட் எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு பை லக். ஓகேவா? ஸோ இது 2 ப்ராசஸும் முடிஞ்சு. அடுத்தது நீங்க இத 1 ஆக்கணும். ஓகேவா? புரியுதா? ஸோ எப்பவுமே 1 ஆக்கிட்டு தான் அடுத்த 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 5 1 ஆக்கணும்னா நீங்க 5ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அதுதான் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ செகண்ட் ரோ ஃபுல்லா 5ஆல டிவைட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ 1 ஆயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிறது இந்த -6 0 ஆக்குறது தான். ஓகேவா? ஸோ இது நீங்க காஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுறது ஈஸி. பட் மத்த ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்லி தந்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ -6 பிளஸ் எந்த நம்பர் கூட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 0 வரும் அப்படின்னு செக் பண்றீங்க. எந்த நம்பருங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரியா? ஸோ அதை வச்சு நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதுறீங்க. -6 பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் ரோ பிளஸ் அதுக்கு பிறகு புரியுதா? R1 தான் உங்களுக்கு மாத்த போறோம். ஸோ R1 இம்ப்ளைஸ் இந்த -6ங்கும் போது ஃபர்ஸ்ட் ரோ R1 பிளஸ் எக்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அந்த நம்பரை நீங்க எங்க போடணும். அதுக்காக தான் நீங்க இதை பண்ணீங்களே. புரியுதா? அப்புறம் 1 பிலாங்ஸ் டு செகண்ட் ரோ. ஸோ பிளஸ் 6 இன்டூ R2 அவ்வளவுதான். ஸோ R1 மொத்தமும் மாறும். R2 மாறாது. R2 அப்படியே எழுதிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் இந்த A மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாறுற ஸ்டெப்ல இந்த சைடு இருக்கிறது தான் A இன்வர்ஸா தான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதே காஸ் ஜோர்டன் மெத்தட் யூஸ் பண்ணி 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி 3x3 மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த 2x2 மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.